உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இங்கே மதி பண்ண விஷயத்தினால கூடவே மலரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாளே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ன எதிர்த்து பேசுகிறாங்களே, எனக்குன்னு ஒருத்தர் துணையாக நிற்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ரூம்குள்ளே வரும்போது பார்த்தா ராகவன் உட்காந்து அவர் பாட்டுக்கு ஒரு பழைய பாட்டை ஒன்று கேட்டுட்டு உட்காந்துருக்காரு. வந்த லக்ஷ்மி போய் உட்காந்துட்டு, ஏங்க நான் இன்னைக்கு பேசினதுக்கு பசங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்ட 2 பேருமே அவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டுங்கிற மாதிரி பேசிட்டானுங்கல்ல, ஒருத்தன் கூட என் பக்கம் பேசலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ராகவனுக்கு கோவம் வந்துடுது. சும்மா நிறுத்து லட்சுமி, நீ பண்ணின விஷயத்துக்கு எனக்கு அந்த இடத்துல உட்கார கூட முடியல. எந்த இடத்துல எதை பேசுறதுன்னு உனக்கு ஒரு விவஸ்தையே இல்லையா? டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது போய் இந்த இதெல்லாமா நீ பேசுவா? போயும் என்னோட அண்டர் வேரெல்லாம் துவைக்க சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்க. எனக்கு எவ்வளோ தர்ம சங்கடமாக இருந்துச்சு தெரியுமா? அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி அதை பற்றி பேசுகிற, உனக்கு ஏதாவது விவஸ்தை இருக்கா அப்படிங்கிறாரு. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? ஒரு துணி துவைக்க சொன்னது தப்பா அப்படிங்கிறாங்க. நீ துணி துவைக்க சொன்னது தப்பு கிடையாது, ஏன் அதை அப்படியே மிஷினில் போட வேண்டியதானே? அதை எதுக்கு நீ கையில் தான் துவைக்கணும்னா அது என்னோட துணியை போய் நீ எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லலாம்? நீ தானே அதை துவைச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? அவனுங்க என்னடானா உங்களையே துவைக்க சொல்கிறாங்க. ஒரு வீட்டு ஆம்பளை நீங்கள் எப்படி துவைப்பீங்க அப்படிங்கிறாங்க. சரி, நான் துவைக்க முடியாது, என்னால் முடியலைன்னு உனக்கே தெரியுதுல்ல, அப்போ நீ செய்ய வேண்டியதானே? அதை எதுக்கு போய் நீ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிற? நீ பண்ணது தப்பு லட்சுமி, அதை நியாயப்படுத்தணும்னு என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு இப்போ இவர் கோவமாக பேசினோன்னே ரொம்பவுமே உங்களுக்கு மனசு கஷ்டமாகுது. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ரேவதி ஃபோனை எடுத்துகிட்டு பேசும்போது இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படிலாம் சொல்லும்போது இங்கே ரேவதியும் சேர்ந்துட்டு, என்னம்மா இந்த வேலையெல்லாம் போய் எதுக்குமா நீ மதிக்கிட்ட சொன்ன அப்படின்னோடனே, என்ன ரேவதி நீ கூடவா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. மா முன்னாடி மாதிரி இல்லைம்மா, இப்போல்லாம் முன்னாடி தான் எல்லா துணியும் கையில் துவைச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்கவுங்க துணியை அவங்களோட இந்த இன்னர் வேர்லாம் அவங்க துவைக்கிறது தானேம்மா இதை போய் அவங்கள செய்ய சொன்னால் மிஷினில் போட்டால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. துணி இத்து போயிடாதாடி அப்படின்றாங்க. துணி இத்து போனால் என்னம்மா, அது என்ன ₹1,00,00,000 அதை நம்மளால் திரும்ப வாங்கவே முடியாதா? இதெல்லாம் நீ சொன்னதே தப்பு. இது வேற நீ யாரும் உனக்கு சப்போர்ட் கேட்கலன்னு வேற நீ சொல்லியிருக்க பாரு, விடுமா, இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டாக சொன்னாலும், போடி நீயும் இப்படி தானே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல இவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது இங்கே தங்கராஜுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவ என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே, எப்போ பாரு யார் கூடயாவது சிரிச்சு பேசுகிறா, மெசேஜ் பண்ணுறா, வாய்ஸ் பேசி அனுப்புகிறா, என்ன பண்ணுறானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிறாரு. என்னங்க ஒன்றும் இல்லை, சாப்பாடு எடுத்து வைக்கவா அப்படிங்கிறாங்க. சாப்பாடெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படிங்கிறாரு. நான் அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அம்மா கிட்டையா? எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க நம்பிக்கை இல்லையா, இப்படி ஃபோனெல்லாம் காட்ட சொல்கிறீங்க அப்படின்றாங்க. சரி, அம்மா கிட்ட தானே பேசினேன், காட்டு பார்ப்போம் அப்படின்னோடனே இங்கே லாக் எடுக்கும்போதுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தெரியாத அளவுக்கு லாக் எடுத்துகிட்டு தான், பாருங்கள் அம்மா கிட்ட தான் பேசினேன் போதுமா அப்படிங்கிறாங்க. ஓ சரி என்ன சொன்னாங்க, எல்லோரும் எப்படி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே பட்டும் படாமையும் சொல்லிட்டு ரேவதிக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவர் என்ன இப்படி சந்தேகப்படுற மாதிரி நம்மளை கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியே இருக்கு. இப்போ குரூப்பில் எல்லோரும் பேசுகிறாங்க. இப்போது இங்கே மலரே சொல்லும்போது இங்கே ரேவதியும் சொல்கிறாங்க, ஆமாம் அங்கே ஏதோ பஞ்சாயத்து போல் இருக்கே, அம்மா இப்போ தான் எனக்கு சொன்னாங்க அப்படின்னோடனே இங்கே இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே மலருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. எட்டி பார்க்குறாங்க, வெளியில் மட்டும் இவங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் வராங்க. வெளியில் வந்ததும் ராஜலக்ஷ்மி அங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது போய் என்ன தான் சமாதானம் சொன்னாலும், போ மலர் நீயும் இப்படி தானே பேசிட்ட, அதெல்லாம் சரி நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அத்தை, நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்கிறது தப்பு தானே, ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே இப்போ ஸ்ருதியை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க மாமனாரோடதை செய்ய சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் புரியுது, ஏன்னா உங்கள் பொண்ணு செஞ்சால் அது செய்யக்கூடாது, மருமகனை செய்யலாமா, யோசிச்சு பாருங்க அத்தை அப்படின்லாம் விலைக்கு சொல்லும்போது புரிஞ்சாலும், சரி அது சரி, நீ ஏன் அவங்க 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி வர வேணான்னு சொன்ன, அப்போ என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்கலன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை அப்படி இல்லை, 2 பேர் வேலை செய்கிற இடம் எந்த மாதிரி இடம், இவர் பேங்க்கில் இருக்கார், சுரேஷ் ஸ்டேஷனில் இருக்கான், அவங்களுக்கு தலைக்கு மேலே ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். இதில் நம்ம வீட்டில் அதுவும் ஒன்றும் இல்லாத இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு டென்ஷன் ஏற்றணுமா? அதனால தான் வீட்டுக்கு வந்தோடனே சொல்லிக்கலான்ட்டு இருந்தேன். ஒரு வேளை நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே அவங்க 2 பேர் கிளம்பி வந்திருந்தாங்களோ, இப்போ நைட் என்ன சொன்னாங்களோ அதையே தான் அப்பையும் சொல்லியிருப்பாங்க.
இந்த விஷயத்துக்கெல்லாமா எங்களை கூப்பிட்டீங்கன்னு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் தான் அங்கே இருப்பாங்க. தேவையா அத்தை, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன தான் சமாதானப்படுத்தினாலும் ராஜலக்ஷ்மி அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதா இல்லை. சரி வாங்க அப்படின்றாங்க. நீ என்கிட்ட பேசாத மலர் அப்படிங்கிறாங்க. சரி நான் இனிமேல் பேசலை, நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சமாதானமும் படுத்துகிறாங்க. இப்போது இங்கே பாக்யராஜ் வராரு. இங்கே ராகவனும் லக்ஷ்மியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே இப்போ ராகவனுக்கு ஒரு செக்கப் போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ராகவனோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு நல்லா வாக்கிங் போகிறாரு. கரெக்டாக இதான் சாப்பிடணும் இதான் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து சாப்பிட்றவருக்கே ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கான். திடீர்னு மயங்கி விழுந்துட்டாராம். அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு மாதிரி பதட்டமாகுது. உடனே இங்கே பாக்யராஜ் என்ன சொல்கிறாரு, அப்பா நீங்களும் பேசாமல் ஒரு செக்கப் போயிட்டு வந்துடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. ராஜலக்ஷ்மி கூடவே இருந்துட்டு டேய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. அவ்வளோ நல்ல மனுஷன்டா அவருக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிறாங்க. வியாதியெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டா வருது, நல்லவங்க கெட்டவங்க பார்த்தெல்லாம் அது வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவனும் சொல்லிட்டு சரி நீ நாளைக்கே செக்கப்க்கு அரேஞ்ச் பண்ண, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. கூடவே ராஜலக்ஷ்மியும் எனக்கும் ஒன்று போடுறா, நானும் வந்து செக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் ராகவன் உடனே என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லைடா அவளுக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ எனக்கு மட்டும் போடு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ராஜலக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம இவருக்காக சொல்லி நம்ம ஒன்று செய்கிறோம், கடைசியில் இவர் நம்ம உடம்பை பார்க்குறதுக்கு கூட இப்படி உதாசீனப்படுத்துகிறாரே அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. மொத்த குடும்பமும் சேர்ந்துட்டு நம்மளை ஒதுக்குறாங்களா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களா பேசிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த மதி என்ன இவங்க ஒரு மாதிரி தனியாகவே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி மலர் கிச்சனில் இருக்கும்போது போயிட்டு என்னங்க அவங்க பாட்டுக்கு ஏதோ தனியாக புலம்பிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்குற மதி, நாம் அந்த மாதிரி பேசிட்டோமா, அதை ஏன் நீ இப்படி பண்ணன்னு இப்போ நீ சொன்னது கூட இப்போ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை மதி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன்ல, அதுதான் இப்போ அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. நீ எப்படி அப்படி பேசின, நீ எதுக்கு அவங்கள வர வேணான்னு சொன்ன, அப்படி இப்படின்னு சொல்லி பேசி ஓரளவு சமாதானப்படுத்திட்டு தானே வந்தேன், இன்னுமா தனியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்களே அங்கே கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கும்போது பார்த்தா அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே உட்காந்துருக்காங்க. இதை பார்த்ததும் மலருக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு என்னத்த இன்னமும் தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அது இல்லை மலர், மொத்த குடும்பமும் சேர்த்து என்ன ஒதுக்கி பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க. ஒதுக்கி பார்க்குறோமா, என்னத்த நடந்துச்சு, எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாக்யராஜ் அவரை மாமாவை வந்துட்டு செக்கப்புக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னான், சரி நானும் வரேன்னு சொன்னால் உங்கள் மாமாவும் சேர்ந்துட்டு எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாரு, அப்படின்னா என் மேலே அவருக்கு அக்கறையே இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி புலகும்போது அப்பாடா அப்போ நம்ம பிரச்சனை இல்லையா, இது வேறு பிரச்சனைக்கு வந்துருச்சப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இவ்வளோ தானே செக்கப்புக்கு போகணும் அவ்வளோதானே, இப்போ என்ன நான் பாக்யராஜ் கிட்ட பேசிட்டு நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க. என்னடி வர வர நீ புருஷனை பாக்யராஜ்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் டக்குன்னு ஒரு மாதிரி ஐயோ பழக்க தோசத்தில் சொல்லிட்டோமே அப்படின்ட்டு இல்லைத்த நீங்கள் சொல்லவும் அப்படி நானும் வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி வர வர நீ சரியே இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயோ அடுத்தது ஆரம்பிக்கிறாங்களேன்ட்டு சரிங்க வாய் தவறி வந்துருச்சு, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னமோ பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எழுந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. இப்போ ராகவன் திடீர்னு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்போம், அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்களே அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க ஒய்ஃப் தான் எடுக்கிறாங்க. என்ன ஆச்சுமா, எப்படி இருக்கான் அவன் அப்படிங்கிறாங்க. அது ஏன் சார் கேட்குறீங்க அப்படின்ட்டு அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா எதுக்குமா அழுகிற அப்படின்னோடனே இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கான் அவருக்கு, ஃபஸ்ட் அட்டாக்கான், ஏற்கனவே அவருக்கு வலி இருந்திருக்கு, சொல்லாமல் எங்களுக்கு மறைச்சிருக்காரு, மைல்டு அட்டாக் ஏற்கனவே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, அப்படி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. ஒருவேளை நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு சரிம்மா என்னென்னு பார்த்துக்கோங்க, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே பார்த்தா இவருக்கு திடீர்னு வேத்து ஊற்றுது, என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது. ஒரு மாதிரியே இருக்கும்போது திடீர்னு லட்சுமின்னு கத்துறாரு. இவங்க வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு காதில் விழல. திடீர்னு இந்த மாதிரி சவுண்டு கேட்டோடனே மதி தான் டக்குன்னு ஏங்க அவர் கத்திட்டே இருக்காரு உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு மலர்கிட்ட சொன்னோன்னே யார், ஆமாம் மாமா தான் கத்திட்டு இருக்காரு, வா என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வேகமாக இப்போ ரூம்குள்ளே போகிறாங்க. இவங்க வேகமாக ஓடுறத பார்த்தது லக்ஷ்மி, இவளுக்கு என்ன இவ்வளோ வேகமாக நம்ம ரூமுக்குள்ளே போகிறாளுங்களே அப்படின்ட்டு அவங்களே எழுந்திரிச்சு வராங்க. அங்கே போனோன்னே பார்த்தா இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு வேத்து ஊற்றுது. இதை நினச்சி தேவையில்லாமல் அவரை டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. டக்குன்னு போயிட்டு என்னாச்சு மாமா, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுது அப்படின்றாங்க. என்னென்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது, தண்ணிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மதி வேகமாக ஓடி போய்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
என்ன பண்ணுது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என்னமோ எனக்கு இங்கெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, கை இந்த லெஃப்ட் சைடு வலிக்குது, ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்குது, ஒரு மாதிரி பண்ணுதுமா அப்படிங்கிறாங்க. உடனே லக்ஷ்மி அப்போ உள்ளே வந்தவங்க, ஐயையோ என் புருஷனுக்கு என்னாச்சு, ஆஸ்பத்திரிக்கு வாங்க எல்லாரும் வாங்க, டேய் சுரேஷ் பாக்யராஜ் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. 2 பேருமே வீட்டில் இல்லை, அவங்க வெளியே போயிருக்காங்க. உடனே மதி பார்த்துட்டு, இருங்க இருங்க அவரே ஒரு மாதிரி இருக்காருன்னா நீங்களும் சேர்ந்து டென்ஷன் ஆகி கத்தாதீங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. ஏய் உனக்கு என்னடி, உனக்கு என்ன புருஷனோட அருமை தெரியும், புருஷனே கை நீட்டுறவ தானே நீ, என் புருஷன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னால் நீ என்னடி என்னையே அமைதியாக இருக்க சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஐயோ நீங்கள் டென்ஷன் ஆகி அவரையும் திரும்ப இன்னும் டென்ஷன் ஆக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக போகிறாங்க. மதி வேகமாக உள்ள கிச்சனுக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு தண்ணியோட முதல்ல இன்னாங்க அப்படிங்கிறாங்க. தண்ணிங்கிறாங்க. ஹே குட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உப்பு 2 கல்லை கொடுத்து இந்தாங்க இதை நாக்குக்கு கீழே வைங்க அப்படிங்கிறாங்க. இங்கே லக்ஷ்மி பார்த்துட்டு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த மனுஷன் தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதை கொடுக்காம உப்பை கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ உப்பு குடித்தா இன்னும் தண்ணி தாகம் ரொம்ப எடுக்கும்டி, உப்பை எதுக்குடி நீ கொடுக்குற அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன்ல, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி கத்துன உடனே இங்கே லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இவா நம்மளை இப்படி அதட்டி பேசுகிறா அப்படின்ட்டு, என் புருஷனை இவ என்ன பண்ண பார்க்குறாலோ தெரியல, டேய் சுரேஷ் பாக்யராஜ் எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு கத்திட்டே இருக்காங்க. மலரும் பார்த்துட்டு, அத்தை அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அதை செய்கிறா, கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லக்ஷ்மியை ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. ஃபோன் பண்ணி சொன்ன உடனே வந்தோடனே என்னாச்சு அப்படின்னோடனே, டேய் என்னன்னு தெரிலடா, திடீர்னு அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவன் என்னடானா உப்பை தூக்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்காடா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அதெல்லாம் காதிலே வாங்குறதுக்கு இல்லை, டக்குன்னு வாங்கப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்னதான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. பாக்யராஜ் சொல்கிறாரு, இல்லை அப்பா அவர் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, நாளைக்கு செக்கப் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன்டா, அதுக்குள்ளே பார்த்தா இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போது இல்லைடா ஒன்றும் இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே போய்ட்டு செக்கப்லாம் பார்க்குறாங்க. அங்கே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, லைட்டாக அவருக்கு ஏதோ ஒரு டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி பெயின் வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ சம்திங் ஏதோ கேட்டு அவர் நிறைய ப்ரெஷர் ஆகிருக்காரு, பிபி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது அப்படியே ராகவன் படுத்திருக்கும்போது இவங்களும் 3 பேரும் பின்னாடியே போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதே மாதிரி இவங்க கத்துறாங்க, என்ன ஆச்சோ தெரியலையே, இவ வேறு உப்புக்குப்பெல்லாம் என்னத்தையோ கொடுத்தாலே அப்படிலாம் போய் கத்துறாங்க. டாக்டர் பார்த்துட்டு, அம்மாம்மா எதுக்கு கத்துறீங்க, இப்போ என்னத்து கத்திட்டு இருக்கீங்க நீங்கள், இப்படிலாம் பேஷண்ட்டு முன்னாடி கத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. டாக்டர் அவருக்கு என்ன டாக்டர், இந்தா என் மருமக இருக்காளே அவ தண்ணி கேட்டால் உப்பெல்லாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணிட்டா டாக்டர், அதில் தான் இவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சும்மா அவருக்கு ஒரு மாதிரி வேத்து தான் ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு, இவ என்னென்னமோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மதிய மேலே இப்போ ஒரு மாதிரி பழி சொன்ன உடனே டாக்டர் பார்க்குறாரு, யார் பண்ணது அப்படிங்கிறாங்க. நான் தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. சூப்பர்மா, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கொடுத்த உப்பு தான் அவரை வந்து இப்போ ரொம்பவுமே பர்ஃபெக்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போது லக்ஷ்மிக்குமே ஒன்றுமே புரியல, என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் எதுவும் இல்லை, அவருக்கு இந்த சைடு ஏதோ வலிக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு, அப்போது ஏதோ பெயின் இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட் எய்டாக தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த 2 கல் உப்பை நாக்கு கடியில் வச்சுக்க சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்யணும்னு தெரிஞ்சிருந்தாலே போதும், இந்த அளவுக்கு பதட்டப்பட தேவையே இல்லை, ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும் அவருக்கு அதுவே போதும், நல்லா தான் இருக்கார் அவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அதை பண்ணது வந்து தப்புன்னெலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, பார்க்க போனால் நீங்கள் அவங்கள திட்டாமல் தேங்க்ஸ் தான் சொல்லணும், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், அவங்க தான் உங்கள் புருஷனை இப்போ சீக்கிரமாக வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி ஆகுது, அப்படி பார்த்தாலும் ஆனால் மதிக்கிட்ட எதுவுமே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி சேடாகவும் இருக்கும்போது மலரே போய் பேசுகிறாங்க. என்னத்த அவள் எது பண்ணாலும் தப்புன்னு சொன்னால் எப்படி, அவள் படிச்சிருக்கால, 1-2 விஷயம் அவளுக்கும் தெரியும், அவள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கா, அது புரியாமல் நீங்கள் கத்தி இப்படிலாம் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லடி எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. தெரியாதுன்னா அவளை ஏன் தப்பாகவே பார்க்குறீங்க, அவள் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை, சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ சுரேஷுக்குமே மதியை பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்குது, நம்ம அப்பாவை நம்ம வீட்டில் இல்லாத நேரத்தில் அவள் ஏதோ ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டாளே அப்படின்ற மாதிரி, பரவாயில்லையே இந்த மாதிரிலாம் கூட அவள் பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் பார்க்குறாரு. இப்போது நேராக வந்துட்டு லக்ஷ்மி வராங்க, வந்துட்டு ஏண்டி ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இல்லை என் புருஷனோட அந்த அண்டர்வேரை கொடுத்து நான் துவைக்க சொன்னதுக்கு அதெல்லாம் துவைக்க முடியாதுங்கிற மாதிரி என்னமோ என் புருஷனை தீண்டத்தகாதவருங்கிற மாதிரி நீ பண்ணுன, அதுதான் எனக்கு கோபமாக இருந்துச்சு, ஆனால் அவருக்கு ஒன்றுன்னொன்னே உப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தியே, அதெல்லாம் மட்டும் எதுக்கடி நீ செஞ்ச அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள், இந்த விஷயம்லாம் ஜென்ரலாக யாருமே செய்ய மாட்டாங்க, அவங்கவுங்களோட தான் அவங்கவுங்க தான் துவைக்கணும், அது உங்களுக்கு புரியல, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்,
அதனால நீங்கள் என் மேலே கோவமானீங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இப்படி ஆகுதுங்கும்போது பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்கிறீங்களா? இப்போது நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். ரோட்டில் திடீர்னு யாருக்கும் ஏதோ ஆகுதுன்னா தெரியாதவங்களுக்கு கூட நம்ம போய் ஹெல்ப் பண்ணுறது இல்லையா? ஆனால் வீட்லேயே இருக்கவர் அவருக்கு நான் பண்ணாமல் எப்படி இருப்பேன்? என்னை பற்றி ஏன் இப்படி தப்பாகவே நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போவும் சொல்கிறேன், என் அப்பா அம்மா என்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்க. நீங்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் என்னை ஒரு குறை சொல்லிட்டே இருக்கீங்க. இங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லி புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். அது நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தப்பாகவே இருக்குது. மற்றபடி நான் எந்த இதுவும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஆனாலும் தேங்க்ஸ் சொல்லணும்னு மனசு வரல. அப்படியே ஒரு மாதிரியே மதியை பார்த்துட்டு நிற்கிறாங்க. மலர் போயிட்டு, என்ன மதி அப்படிங்கிறாங்க. என்னை பற்றி தப்பாகவே புரிஞ்சிட்டு இருப்பாங்க போல இருக்குது. எதுக்கடி அதை பண்ண சொன்னதுக்கு பண்ணலை, இதை மட்டும் பண்ணியே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மதி, நானும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே கரெக்டாக இவரும் வராரு. தங்கராஜுமே ரேவதியும் நியூஸ் கேள்விப்பட்டு வராங்க. ஸோ வந்த உடனேமே இவங்க தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்றினாங்க அப்படின்னோடனே இப்போ தங்கராஜே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ரேவதிக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர் மதி, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவே நீ காப்பாற்றிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் மதி அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்களுமா இதை கூட பண்ணலன்னா எப்படி? நான் அந்த வீட்டில் இருக்கேனே, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல மதி வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது பிடிச்சி போய் சுரேஷே இப்போ ஆட்டோமேட்டிக்காக மதியை புரிஞ்சுக்கணும், மதிக்கிட்ட பழகி பேசி அதுக்கப்புறமா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். அவள் ஒன்றும் அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி டெரர் பீஸோ இல்லை மோசமானவளோலாம் இல்லை. ஒரு மாதிரி திமிர் பிடிச்சவன் நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத பேசி புரிஞ்சு அவகிட்ட பழகிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக சுரேஷும் மாற போகிறாரு. கூடவே ராஜலட்சுமியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதோட இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தானே தெரிஞ்சு ராகவனுக்கே மதி மேலே கொஞ்சம் பாசம் வரப்போகுது. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.